அண்ணா அங்க பாருங்க, நான் பெரியமா வர்றாங்க. டேய் பண்டி, என்னடா இது? இந்த வெயில்ல எப்ப பார்த்தாலும் வெளியில விளையாண்டுட்டு இருக்கீங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, உள்ள வாங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு கொடுக்குறேன். ஆமா பெரியமா, வெளியில ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு. அப்படியே சாப்பிடுறதுக்கும் ஏதாவது கொடுங்க, ரொம்ப பசிக்குது பெரியமா. வா பண்டி போலாம். எவ்வளவு நேரமா பண்ணுவீங்க பெரியமா? நான் எவ்வளவு நேரம் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன், ரொம்ப பசிக்குது, தாகமா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? கடந்த 2 மணி நேரமா வெளியில வெயில்ல தானே விளையாண்டுட்டு இருந்தீங்க. இப்போ உன்னால ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா? இருடா, வெயில் ஜாஸ்தியா இருக்கு, அதையும் இதையும் சாப்பிடாம தர்பூசணி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். கட் பண்ணி வச்சிருக்கேன், எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க. நான்சி, நீயும் எடுத்து சாப்பிடுமா. சாப்பிட்டு உடனே வெளியில போயிடாதீங்க, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து டிவி ஏதாவது பாருங்க. ஹை, வாட்டர்மெலனா பண்டி, நல்லா டேஸ்டா இருக்கு, சாப்பிட்டு பாரு, நல்லா இனிப்பா சில்லுன்னு இருக்கு. டேய் சிண்டு, நீயும் எடுத்துக்கோடா. ஹை பண்டி அண்ணா, வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு குடிக்கலாமாண்ணா? அம்மா வீட்ல வேற எந்த ஸ்நாக்ஸும் இல்லையாமா இதை விட்டா? பண்டி அண்ணா, பெரியமா ஸ்நாக்ஸ் டப்பா எல்லாம் கட்டில தானே ஒளிச்சு வச்சிருக்காங்க, இருங்க நான் எடுக்கிறேன். இதுக்குள்ள நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குண்ணா. அண்ணா பாத்தீங்களா, பெரியமா நமக்கு தெரியாம நம்ம எடுக்க கூடாதுன்னு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் கட்டில போட்டு வச்சிருக்காங்கண்ணா. அதை எடுடா சிண்டு, எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உள்ள இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட போறேன். இருங்க, நான் ஒவ்வொரு பாக்ஸா ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பச்சை கலர் பாக்ஸ்ல என்ன இருக்கு? ஹை, சாக்கோ பை இருக்குண்ணா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏ சிண்டு, உங்க பெரியமா கஷ்டப்பட்டு வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சிருக்காங்க, அதை விட்டுட்டு இந்த சாக்கோ பை வந்து சாப்பிட்டு இருக்க. சாக்கோ பை எப்ப வேணாலும் சாப்பிடலாம் சிண்டு. நான்சி அக்கா போங்கக்கா, எனக்கு இருக்கிற பசிக்கு இதுதான் நான் சாப்பிடுவேன். பட்டி அண்ணா இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. போதும்டா, அடுத்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாருடா. எனக்கு தெரிஞ்சு நீங்க சாப்பிடுறதுக்கு எடுக்கல, ஒவ்வொரு பாக்ஸ்லயும் உள்ள என்ன இருக்குன்னு பாத்துட்டு இருக்கீங்க. ஹை, கிசஸ் இருக்கா? நான்சி, இது உங்க அப்பா கொடுத்தாருன்னு கொண்டு வந்து கொடுத்து இல்ல, துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தது அந்த சாக்லேட் தான் நான்சி. பண்டி அண்ணா இருங்க, கடைசி பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாம். ஐயோ என்னண்ணா இது, நீங்க கடைசி நாள் ஸ்கூலுக்கு கொண்டு போன பிரெட் அப்படியே இருக்கு, கெட்டு போயிருக்கும்ண்ணா. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, இப்ப நீங்க எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்க போறீங்களா இல்லையாமா? ஒன்று பின்னாடி ஒன்று கேட்டுட்டே இருப்பீங்க. சரி இந்தாங்க, பாப்கார்ன் ஒரு பாக்கெட் இருந்துச்சு, அதை பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்தில் சாப்பாடு ஆயிரும்டா. இது எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிடல, எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் தாண்டா பண்ணியிருக்கேன். ஹை வண்டி அண்ணா, பெரியமா ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாப்கார்னை நல்லா சாப்பிட்டுடலாம். ஏ சிண்டு, சீக்கிரம் எடுறா, பாப்கார்ன் நல்லா வாசமா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. தியேட்டர்ல கொடுக்குற பாப்கார்ன் கூட இப்படி இல்ல. நான்சி அக்கா என்னக்கா இவ்வளோ எடுக்கிறீங்க? இருங்க, இப்ப நான் எவ்வளோ எடுத்து சாப்பிட்றேன் பாருங்க, நல்லா வாசமா இருக்கு. பண்டி அண்ணா இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஏய் பண்டி, என்ன பண்டி இது இப்படி கீழே சிந்திக்கிட்டு இருக்க? டேய் சிண்டு, என்னடா கீழே தள்ளி விளையாண்டுக்கிட்டு இருக்க? பெரியமா கிட்ட சொல்லட்டுமா? டேய் சிண்டு, ஒழுங்கா இது எல்லாத்தையும் எடுத்து பவுல்ல போடு, இல்லாட்டி உங்க பெரியமா கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுவேண்டா. என்னக்கா எல்லாரும் சேர்த்து கீழே போட்டுட்டு இப்ப என்ன மட்டும் எடுத்து வைக்க சொல்றீங்க? நீங்களும் பண்டி அண்ணாவும் தான் போட்டிருக்கீங்க, 2 பேரும் எடுத்து வைங்க. என்னது, நான் போட்டேனா? நான்லாம் போட கிடையாது, நீயும் நான்சியும் சேர்ந்து தான் போட்டிருக்கீங்க. இப்ப 2 பேரும் எடுத்து வைக்க போறீங்களா இல்ல அம்மா கிட்ட சொல்லட்டுமா? அட பாவி, 3 பேர் சேர்ந்து போட்டுட்டு இப்ப நீ சொல்லுவேங்கறியா? ஆண்டி இங்க பாருங்க ஆண்டி, இவங்க 2 பேரும் சேர்ந்து பாப்கார்னை கீழே போட்டுட்டாங்க. என்னது, பாப்கார்னை கீழே போட்டுட்டாங்களா? டேய் என்னடா இது, இன்னைக்கு தான் வீடை நல்லா கூட்டி தொடச்சி வச்சிருக்கேன், இப்படி கீழே போட்டு சாப்பிட்டு இருக்கீங்க. நீங்க சாப்பிட்டது போதும், 3 பேர் வெளியிலேயே போய் விளையாடுங்க, நான் சுத்தம் பண்ணணும் இப்போ. ச்சே, இந்த பண்டியும் சிண்டுவும் பண்ணதால நமக்கு இப்ப கெட்ட பேர் ஆயிருச்சு. நாங்க பாட்டுக்கு வெளியில ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தோம், உள்ள வான்னு சொல்லி கூப்பிட்டீங்க, இப்ப வெளியில போன்னு சொல்லி விரட்டுறீங்க. போங்க பெரியமா. டேய் சிண்டு, இங்க பாத்தியா, எங்க அம்மா ஒரு வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அதை ஃபுல்லா எடுத்துட்டு வந்துட்டேன்டா. இதை வச்சு இப்ப நம்ம 3 பேர்த்துக்கும் ஸ்விம்மிங் பூல் பண்ண போறேன். ஹை அண்ணா, செம்ம ஐடியா அண்ணா, ஏதாவது ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க. அண்ணா அங்க பாருங்க, நான் கலர் கோழி வந்துருச்சு. என்ன பண்டி இது, நம்மள பார்த்தாலே தூரமா போகும். ஏ பண்டி, ஒன்னு நோட் பண்ணனியா? தண்ணி சத்தத்துக்கு தான் வருது, ஏன் நிறுத்துன? தண்ணியை ஊத்து பண்டி. தண்ணி சத்தத்துக்கெல்லாம் எங்கேயாவது கோழி வருமா? அது சும்மா கேஷுவலா வந்திருக்கும், இப்ப திரும்ப ஊத்துறேன். அட ஆமா, நீ சொன்னதை பார்த்தா எனக்கே டவுட்டா இருக்கு. தண்ணி சத்தம் அதுக்கு கேக்குதா நான்சி? ஆமா பண்டி, நேத்து கூட எங்க வீட்ல பைப்பை திருப்பி விட்டேன், அந்த தண்ணி சத்தத்துக்கு எல்லாம் ஓடி வந்துருச்சு. இப்ப நீ திருப்ப ஊத்த மேல ஏறும் பாரு, மேல ஏறி இப்ப தண்ணிய குடிக்கும் பாரு, நான் சொன்னேன்ல. நான்சி அக்கா சும்மா ஏதாவது சொல்லாதீங்கக்கா, எல்லாம் தற்செயலா நடந்ததுதான். வண்டி அண்ணா அந்த மக்கை என்கிட்ட கொடுங்க, நான் இப்ப தண்ணியை ஊத்துறேன். டேய் சிண்டு, இப்ப யாருமே தண்ணி ஊத்தவே இல்ல, அதனால அது பேசாம கீழேயே இருக்கு பாரு, திரும்ப ஊத்துனா மேல ஏறும்டா. வாவ், பண்டி நான்சி சிண்டு, நீங்க 3 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க கலர் சிக்கன்ஸ்க்கெல்லாம் ஸ்விம்மிங் பூல் பண்ணிட்டு இருக்கீங்களா? பாக்குறதுக்கே அந்த ஸ்விம்மிங் பூல் சூப்பரா இருக்கு கைஸ். அடப்பாவமே ரோஸ், இது கலர் கோழிங்களுக்கு பண்ணதில்ல, எங்க 3 பேத்துக்கு பண்ணது. நீயும் வர்றியா? இவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது, நான் ஏறி குதிக்க போறேன். ஹை அண்ணா, இதுக்குள்ள உண்மையாவே தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குண்ணா. அதுதான்டா அந்த வாட்டர்மெலனோட ஸ்பெஷாலிட்டி, அதனாலதான் அதை உடைச்சு ஸ்விம்மிங் பூல் ஆக்குனேன். சரி நானும் எட்டி குதிக்கிறேன், எங்க அம்மா பார்த்தாங்க அவ்வளவுதான். பண்டி சிண்டு 2 பேர் தள்ளி படுங்க, இப்ப நானும் எட்டி குதிக்க போறேன்.
வேற நம்ம கிட்டயே சுத்திட்டு இருக்கு. பண்டி அண்ணா என்னண்ணா இப்படி கவுந்து படுத்திட்டு இருக்கீங்க? அங்க பாருங்கண்ணா, கலர் கோழி வந்து மேலேயே நின்னு தண்ணி குடிச்சிட்டு இருக்குண்ணா. ஏய் நான்சி, அமைதியா இரு. அசஞ்சினா அது பயந்தாலும் பயந்துரும். சரியா? எவ்வளவு நேரம் குடிக்குதுன்னு பாக்கலாம். நம்மள பார்த்ததுக்கு சுத்தமா பயமே இல்ல பாரு. வாவ், அந்த ஸ்விம்மிங் பூல்ல அந்த கலர் சிக்கன்ஸ் எல்லாமே தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். ஏய் நான்சி, நீ சொன்னது கரெக்டு தான் நான்சி. பாவம், இதுங்களுக்கெல்லாம் தண்ணி தாகமா இருந்திருக்கு. அதான் தண்ணி சத்தத்தை கேட்டோன்னே ஓடி வந்துருச்சு. எப்படி குடிச்சிட்டு இருக்கு பாரு. என்ன இது ஒண்ணு மட்டும் தான் குடிக்குது? வருது 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 பண்டி அண்ணா, எல்லாமே வருதுண்ணா. பாருங்க, இப்ப எல்லாமே மேலே ஏறி நிக்க போகுது பாருங்க தண்ணி குடிக்கிறதுக்காக. என்னன்னா நீங்க காலையில இருந்து அதுங்களுக்கு எல்லாம் தண்ணியே வைக்கலையா? ஏ பண்டி, இந்த எல்லோ கலர் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குல்ல, அதுவும் வந்து தண்ணி குடிக்குது. இப்ப நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிருச்சு பண்டி. சரி ஓகே, நம்ம எப்ப ஸ்விம் பண்ண போறோம்? அப்பாடா அண்ணா, வெயிலுக்கு பேசாம இந்த மாதிரி ஒரு பூல் நிரந்தரமா கட்டிக்கலாம்ண்ணா. டெய்லி காலையில எந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் நான் இந்த பூல்குள்ளதான் இருக்க போறேன். ஏய் गाइस, நான் கூட ஒரு ஐடியா வச்சிருக்கேன். வெயிட் பண்ணுங்க, அந்த தண்ணி எல்லாம் எடுத்து கீழ ஊத்துங்க. நானும் வரேன். புதுசா ஒன்னு செட் பண்ணலாம். என்ன பண்டி அவ கஷ்டப்பட்டு ஊத்துன தண்ணியெல்லாம் கீழ ஊத்த சொல்றா? இவ என்ன வந்து பண்ண போறா? ரோசக்கா, இந்த தண்ணி எல்லாம் கீழே ஊத்திட்டு நம்ம என்னக்கா பண்ண போறோம்? தண்ணிக்கு பதிலா இதுல ஃபுல்லா கூல் ட்ரிங்க்ஸ் ஃபில் பண்ண போறோம் சிண்டு. கம் ஆன், சீக்கிரமா எல்லாத்தையும் எம்டி பண்ணுங்க. என்னது, தண்ணிக்கு பதிலா கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்த போறீங்களா? ஊத்துங்க ஊத்துங்க பாக்குறேன். ஹை, ஆமா அக்கா, உங்க வீட்ல குடிக்கிறதுக்காக வாங்கி வச்சதை எடுத்து ஊத்திட்டு இருக்கீங்கக்கா. அண்ணா என்னன்னா இது இவ்வளவு நிறைய வருது? அந்த அக்கா சோப்பு கலந்துட்டாங்களா? அதெல்லாம் இல்லடா சிண்டு, அதுல சோடா இருக்குல்ல, அதனாலதான் அப்படி புகை மாதிரி வந்துட்டு ஓகே இருக்கு. गाइस, இந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஸ்விமிங் பூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் இறங்க போறேன். வாவ், தண்ணி கண்டிப்பா கூல் ட்ரிங்க்ஸ் கண்டிப்பா சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஜம்ப் பண்ணி பார்க்கறேன். ஓ மை காட், உண்மையாவே ரொம்ப வாசமா இருக்கு. அது மட்டும் இல்ல, பயங்கர சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு गाइस. கம் ஆன், சீக்கிரம் வாங்க. ரோஸ்தா எப்பவுமே இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம்பா, இன்னைக்கு அவளே பண்ணிட்டா. அதனால நானும் இறங்க போறேன். என்ன பண்டி, உங்க அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்கன்னு யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கியா? ஓகே, அடுத்தது நான் இறங்க போறேன். ரோசக்கா, ஒருவேளை இதுக்குள்ள இறங்கினோம்னா ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல ஆயிருமாக்கா? அதுல என்னடா சந்தேகம்? கண்டிப்பா ட்ரெஸ் எல்லாத்தோட ட்ரெஸ்ஸும் ஆரஞ்சு கலர் ஆக போகுது. எங்க அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்க போறேன். ஓகே, 2 பேரும் தள்ளிப்படுங்க, நானும் இறங்குறேன். வண்டியண்ணா, இத்தனை பேர் இறங்கினதுல சில்னஸே குறைஞ்சிருச்சு போங்கண்ணா. ரோசக்கா, இன்னும் கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் இருந்தா ஊத்துங்கக்கா, நல்லா பழைய மாதிரி ஆயிடும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. போய் பெரிய பெரிய ஐஸ் கட்டியா எடுத்துட்டு வர போறேன். என்னது இது ரொம்ப பெருசா வருது? சரி, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஐஸ் எடுப்போம். ஏய், இங்க பாருங்க, இப்போ உங்க மேல எல்லாம் ஐஸ் கட்டி மழை பெய்ய போகுது. எப்படி இருக்கு நான்சி? வாவ் பண்டி, இது உண்மையாவே எக்ஸலென்ட்டான ஐடியா. ஓ மை காட், பயங்கர சில்லுன்னு இருக்கு பண்டி. சூப்பரா இருக்கு பண்டி. என்னது சூப்பரா இருக்கா? ஏய் பண்டி, என்னால சுத்தமா நகரவே முடியல. அப்படியே ஐஸ்ல ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. ஐயோ, நடுங்குதே நடுங்குது. என்னால சுத்தமா முடியல. கொஞ்சம் ஐஸ் கட்டி எடுத்து வெளியில போடுங்கப்பா. ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்கார்ந்த மாதிரி இருக்கு. டே சிண்டு, இருக்கியா இல்லையாடா? என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? அக்கா நல்லா இருக்குக்கா, கொஞ்சம் குளிராதான் இருக்கு. பண்டி அண்ணா, அப்படியே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்குண்ணா. பண்டி அண்ணா, பேசாம ஒரு ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஸ்ட்ரா போட்டு இது எல்லாத்தையும் குடிச்சிடலாம்ண்ணா. டேய், இது குளிக்கிறதுக்கு பூலு, குடிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. அண்ணா என்னன்னா இது கலர் கோழிங்கெல்லாம் இங்க சுத்தி வந்துருச்சு, எட்டி குதிச்சிட போகுது, அவ்வளவுதான். ஹே பண்டி, இந்த சில்னஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் எடுத்துட்டு வந்து மேல போடுறியா? அப்பதான் நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்த எல்லா ஐஸையும் எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க அம்மா போய் எதுக்காவது ஐஸ் வேணும்னு பார்த்தாங்க, இருக்காது. லா 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 லா. நான்சி அக்கா, செம ஜாலியா இருக்கீங்க. என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் தள்ளுங்க, எனக்கு இடமே விட மாட்டேங்கிறீங்க. டேய் சிட்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி எல்லாத்தையும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? பண்டி, உன் தம்பி அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். அங்க பாரு. ஐயோ, மிதிக்கிறான் பண்டி, மிதிச்சு உள்ள அமுத்துறான். டேய் சிண்டு, என்னடா இது எல்லாத்தையும் உள்ள அமுத்திக்கிட்டு இருக்க? பண்டி அண்ணா, இப்ப பாருங்க, உங்களை அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ் குள்ள அமுத்திட்டு பெரியமாவை கூப்பிட்டு சொல்றேன் பாருங்க. உள்ள போயிருங்கண்ணா. பெரியமா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. பண்டி அண்ணாவை காணோம் பெரியமா. டேய், என்னடா இது? உள்ளிருந்து வெளியில துரத்தி விட்ட பாவத்துக்கு இப்படி வந்து ஏதோ ஒண்ணுக்குள்ள கூல் ட்ரிங்க்ஸை ஊத்திட்டு படுத்துட்டு இருக்கீங்க. என்னடா இதெல்லாம்? ஆமா பெரியமா, நீங்க தான் வீட்டுக்குள்ள இருக்காம எங்களை துரத்தி விட்டுட்டீங்களே, அதனால ரோசக்கா தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க. நல்லா ஜாலியா இருக்கு பெரியமா, சூப்பரா இருக்கு தெரியுமா. பண்டி அண்ணா கூட ரொம்ப நேரமா உள்நீச்சல் தான் அடிச்சிட்டு இருக்காரு. என்னது, உள்நீச்சல் அடிச்சிட்டு இருக்கானா? எதுக்குள்ளடா உள்நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான்? அதான் சொன்னனே பெரியமா, இந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல அடியில போய் உள்நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு பெரியமா. 1/2 மணி நேரமா மூச்சு புடிச்சு உள்ளதான் இருக்காரு. நீங்க வேணா கூப்பிட்டு பாருங்க. என்னது, 1/2 மணி நேரமா
உள்ள இருக்கானா? என்னடா இது, விளையாட்டு வினையாயிரும் போல. டே பண்டி பண்டி, அதெல்லாம் ரொம்ப தப்பு, வெளியில வாடா. ஏ நான்சி, என்னம்மா இது? பண்டி வெளியில வந்துருடா, பிரச்சனையாயிர போகுது. டே சிண்டு, என்கிட்ட இப்ப நீ அடி வாங்க போற. பண்டி உள்ள இல்லவே இல்ல. எங்க போனா பண்டி? நான்சி, பண்டி எங்கம்மா? ஐயோ பெரியமா, நான் உண்மையை தான் சொல்றேன் பெரியமா. பண்டி அண்ணா ரொம்ப நேரமா உள்நீச்சல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போனாரு பெரியமா. என்னாச்சுன்னே தெரியல. பண்டி அண்ணா மேல வந்துருங்கண்ணா, எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு, மேல வந்துருங்கண்ணா. டேய் சிண்டு, அமைதியா இருடா. ஆண்டி, அவங்க வேணும்னே உங்களை பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டி. பண்டி இதுக்குள்ள இல்லவே இல்ல, அப்பவே எந்திரிச்சு அந்த பக்கம் போயிட்டான் ஆண்டி. டே சிண்டு, அருந்தவாளு, நல்லா என்கிட்ட அடி வாங்க போறடா. அவன் எங்க தாண்டா போனா அப்படி இந்த வெயில்ல? அம்மா நான் இங்கதான் இருக்கேம்மா. உள்ள இருந்தாலும் வெளியில துரத்தி விடுறீங்க, வெளியில வந்தாலும் இப்படி கேக்குறீங்க. நான் கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்னமா வேணும்? இங்க விட்டு வீட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கியா? எங்கேயாவது கீழே விழுந்துடாத. உங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. எனக்கு பெரிய தலைவலியா இருக்குடா. எப்பதான் ஸ்கூல் ஆரம்பிக்க போகுதுன்னு இருக்கு. கம் ஆன் பண்டி, உள்ள போய் ஏதோ எடுத்துட்டு வரேன்னு சொன்னேல்ல, அப்படி வீட்டுக்குள்ள இருந்து என்னதான் எடுத்துட்டு வந்த? வேற என்ன ரோஸ் எடுத்துட்டு வர போறேன்? ஸ்விம்மிங் பூல்னாலே நிறைய நுர வேணும். அதனாலதான் எங்க அம்மாவை வெளியில அனுப்பிச்சு விட்டு போய் உள்ள இருந்து நிறைய சோப்பு எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க பாத்தீங்களா, இத தேய்ச்சு பாருங்க, உங்களால கரைக்கவே முடியாது. பண்டி, என்னது இது? ஷாம்பு வாசம் மாதிரி இருக்கு, பயங்கர வாசமா இருக்கு. ஒரு பாட்டில் ஷாம்புவை கரைச்சே நுரை எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க அதுல முங்கி பாருங்க, அந்த நுரை கரையவே கரையாது. ஐயோ ஆமா, நுர ஃபுல்லா உடம்பு மேல ஒட்டிக்குது. ஐயோ அண்ணா, இங்க பாருங்கண்ணா, என் உடம்பு ஃபுல்லா நுர ஒட்டிக்கிச்சு, கரையவே மாட்டேங்குதுண்ணா. அண்ணா என்னன்னா இது, பெரியமா கிட்ட கேட்டு கொஞ்சம் தண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேத்து வீடியோல நான்சி பர்த்டே செலிப்ரேஷன்ல எல்லாரும் என்னென்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. நேத்து வின்னரா செலக்ட் ஆயிருக்கிறது தன்யா ஸ்ரீரங்கம் திருச்சி. இவங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா தான் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ரெகுலரா வீடியோ பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இப்படி ரீசெண்டா கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். பட் இதுக்கு மேல கண்டினியூஸா போடுற எல்லா வீடியோஸ்க்கும் நீங்க ரெகுலரா ஆன்சர் அனுப்பிச்சிட்டே இருந்தீங்கன்னா மே எண்டுக்குள்ள கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ் அவே क्वेश्चन, வாட்டர்மெலனுக்குள்ள ரோஸ் கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்துனதுக்கு அப்புறம் எந்த ஆர்டர்ல எல்லாரும் கூல் ட்ரிங்க்ஸ் குள்ள குதிச்சாங்க? இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை டிஸ்ப்ளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. Thank you so much. Bye.